गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठल दास महाराज की जय. பிரம்மனிஷ்டாலாக இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் இந்த பூமண்டலத்தை விஸ்தாரமாக வர்ணிச்சன் வர, அதில் முக்கியமான ஜம்பூத்வீபத்தை வர்ணிச்சன் வர. இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் இந்த ஜம்பூத்வீபத்தில் என்னென்ன நதிகள் இருந்தது, என்னென்ன மலைகள் இருந்தது, எது எவ்வளோ தூரம் எல்லை, எங்கே எந்த நதி போய் சேர்றது அப்படின்றதெல்லாம் வர்ணிச்சுட்டு இந்த ஜம்பூத்வீபமே 9 பாகமாக பிரிக்கப்பட்டது. அந்த 9 தேசம் பிரதேசத்தை என்னென்னன்றது இந்த அத்தியாயத்தில் சொல்லிட்டு வரார். முதல்ல இந்த பத்ராஸ்வ வருஷம் அப்படின்ற இந்த பத்ராஸ்வம் அப்படின்ற இந்த சொல்லக்கூடிய அந்த பிராந்தத்தை சொல்கிறார். இங்கே இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் பத்ரஸ்ரவஸ்கள் அப்படின்னு பேர். இவர்களெல்லாம் வாசுதேவனுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறார். இவர்கள் அந்த சாட்சாத் வேதஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவனை உபாசனம் பண்ணுறவர்களாம். இந்த முன்பு இந்த மன்வந்தரம் முடிவில் தமோகுணம் போன்று ஒரு அசுரன் வரான், இந்த வேதத்தையே அபகரிச்சன் போகிறான். அந்த அபகரிச்சன் போயின்னு இருக்கும்போது சாட்சாத் பகவானே வாசுதேவனே வந்து குதிரை அந்த அஸ்வனுடைய முகத்தை எடுத்துட்டு ஹயக்ரீவம் எடுத்துட்டு ஒரு அவதாரத்தை எடுக்கிறார். கிரீவம்னா தலை, ஹயம்னா குதிரை. அந்த ஹயக்ரீவ அவதாரம் எடுத்த அந்த பிரபுவை தான் இந்த பத்ராஸ்வ வருஷத்தில் வசிக்கின்ற இந்த பத்ரஸ்ரவசுகள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் வாசுதேவ பக்தர்களாக இருந்துட்டு இந்த ஹயக்ரீவனை பஜிக்கிறார்கள் அப்படின்னு இந்த தேசத்தை சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக ஹரிவருஷம் அப்படின்ற அந்த தேசத்தை வர்ணிச்சன் வரார், அந்த பிராந்தத்தை. இதில் என்ன மகாத்மியம்னா, இந்த ஹரிவருஷம்னு சொல்லக்கூடிய இந்த தேசத்தில் தான் நரசிம்மாவதாரமானது நடந்தது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்கிறார். நரசிம்மர் எப்பேற்பட்ட மூர்த்தி, அனுகிரகமூர்த்தி. அவர் தானாக வந்துடல, இப்பேற்பட்ட அனுகிரகமூர்த்தி இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னா உத்தம பக்தனாக இருக்கக்கூடிய பிரகலாத சுவாமி வந்ததுனால தான். இந்த நரசிம்மாவதாரத்துக்கு காரணமே பிரகலாத சுவாமி அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பிரகலாதனுக்காக தான் இந்த நரசிம்மாவதாரம். அப்பேற்பட்ட உயர்ந்த குணமுடையவுடன் பிரகலாதன். இந்த பிரகலாதனுடைய கதையெல்லாம் அவனுக்கு பின்பு சொல்லப்படும்னு சொல்லிட்டு, இந்த பிரகலாதன் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், தன் மக்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தார், எப்படி அவருடைய மனசானது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரகலாதனை பற்றி இந்த இடத்துல வர்ணிக்கிறாராம் பிரம்மனிஷ்டா. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரிக்கு இருக்குது, ஒரு கத்தியம். ஓம் நமோ பகவதே நமஸ்தேஜஸ்தேசே ஆவிராவிர்பவ வஜ்ரணக வஜ்ரதம்ஷ்ட கர்மாசயான் ரந்தய ரந்தய தமோக்ரசக்ரச ஓம் ஸ்வாஹா அபயம் அபயமாத்மனி பூயிஷ்டா ஓம் க்ஷ்ரௌம் அப்படின்னு இது ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் போல நரசிம்ம சுவாமிக்கு. பொதுவாக மந்திரங்கள்லாம் இப்படி உச்சரிப்போடு சொல்லக்கூடாது. அது ரொம்ப கோப்பியமாக மனசுலையும் வாக்குனாலும் முணுமுணுத்துன்னு சொன்னால் அதுக்கு பவர் ஜாஸ்தி. ஆனால் பாகவதத்தில் இப்படி வெளிப்படையாக வந்தால் அது சொல்லலாம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா. அப்படி நரசிம்ம சுவாமியை வழிபடக்கூடிய உத்தம மந்திரம் இந்த க்ஷ்ரௌம் தான் அந்த நரசிம்ம சுவாமியோடைய அந்த பீஜாட்சரமாக சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட உத்தம நரசிம்ம மந்திரமாக இதை சொல்லப்பட்டிருக்கு. இதை சொல்லி தான் பிரகலாத சுவாமி பஜிச்சார் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்லிட்டு மேலே அவருடைய மனசு எப்படி இருக்குன்னு ரொம்ப அத்தியுதமாக வர்ணிக்கிறார். எப்படி இருக்குன்னா, அவர் மனசு ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலஃப் பிரசீததாம். பொதுவாக உலகத்தில் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம், சாதுக்களை காப்பாற்றணும் துஷ்டர்களை அழிக்கணும்னு தானே எல்லாரும் சொல்லுவா. ஆனால் பிரகலாத சுவாமியுடைய உத்தம குணம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற துஷ்டர்கள் எல்லோரும் அழியணும்னு சொல்லலையாம். அந்த துஷ்டர்கள் எல்லோரும் பகவத் கிருபையினாலையும் பகவத் பக்தினாலையும் நல்லவர்களாக மாறணும் அப்படின்னு அருமையாக சொல்கிறார். எப்பேற்பட்ட அருமையான விஷயம் பாருங்கள். துஷ்டர்களெல்லாம் எல்லாரும் சாகணும் தானே நினைப்போம். ஆனால் பிரகலாத சுவாமியோட மனசு பாருங்கோ, அந்த துஷ்டர்கள் எல்லாம் நல்லவர்களாக தெரிஞ்சிட்டான்னா, பாகவதாலாக ஆயிட்டான்னா, பூமி முழுக்க பாகவதாலாக இருப்பாளோன்னும் நல்லவர்களாக இருப்பாளோன்னும். அப்படி இருந்துட்டான்னா பூமிக்கு எவ்வளோ க்ஷேமம். அதனால் துஷ்டர்கள் யாரும் அழியக்கூடாது, நல்லவர்களாக மாறணும் அப்படின்னு தன்னுடைய மனசு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, எப்படின்னா தியாயந்தி பூதானி சிவம் மிதோதியா, உலகம் முழுக்க பகவான் தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணுன்ற எப்பேற்பட்ட விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. பகவானிடத்தில் பக்தியாக இருக்கணும், எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்கணுமா. தன்னை சேர்ந்தவர்கள் நினச்சிட்டு எல்லாருக்கும் சகாயம் பண்ணணும், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் சகாயம் பண்ணணும்.
ஆனால் பகவத் பக்தியும் பண்ணணும். அப்படி பகவான்கிட்ட பக்தி பண்ணும்போது அது வேணும் இது வேணும்னு கேட்காதபடிக்கு, பிரபோ இன்னைக்கு இந்த பக்தி பண்ணுறேனே, இந்த பாராயணம் பண்ணுறேனே, இன்னைக்கு இந்த பகவத்குணம் கேட்குறேனே, இதே நீ போட்ட பிச்சை, இதுக்கு மேலே எனக்கு உலகத்தில் என்ன வேணும்னு இந்த எண்ணத்தோடு நம்ம இருக்கணும்னு அவருடைய நிலையை அருமையாக வர்ணிக்கிறார். ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். பிரகலாதனுடைய சரித்திரத்திலெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மணியான ஸ்லோகம் இப்போ சப்தமஸ்கந்தத்தில் கூட கிடைக்காது நம்மளுக்கு. அப்படி ஒரு அருமையான ஸ்லோகம் பிரம்மனிஷ்டால் பஞ்சமஸ்கந்தத்தில் பிரகலாத சுவாமி பற்றியும் இந்த மாதிரி விஷயத்தை தன்னுடைய நாட்டு மக்கள்கிட்ட பிரகலாத சுவாமி சொல்லி இப்படி ஹரினிடத்தில் எல்லோரும் பக்தி பண்ணணும்னு உபதேசம் பண்ணுவது போல பிரகலாத சுவாமி சொல்கிறாராம். அடுத்ததாக தன்னுடைய மக்களை பார்த்து இன்னும் பிரகலாத சுவாமி சில விஷயங்கள் சொல்கிறாராம். நமக்கு ஆசை வைக்காமல் இருக்கவே முடியாது, ஆசை வச்சு தான் ஆகணும். மனைவி மேலே ஆசை, புத்திரன் மேலே ஆசை, பந்துக்கள் மேலே ஆசை, நம்ம வீட்டு மேலே ஆசை, வாகனத்து மேலே ஆசை, சம்பத்துக்கள் மேலே ஆசை, இப்படி எல்லா மேலேயும் ஆசை வைக்கிறோம். ஒன்றும் இந்த ஆசையானது வைக்கணும். அதனால எதிலோ ஒன்றுத்தில் ஆசையானது நம்மளை இழுத்து கொண்டு போய் அந்த இடத்துல தள்ளிடுறது இந்த ஆசை. இப்போ ஆசை தான் வைக்கணுன்ற இந்த உலகத்தில் இருக்குன்றதுனால அந்த ஆசையை கொண்டு போய் நீ மனைவி மக்கள் மேலே வச்சதுனால எந்த பிரயோஜனம் இல்லைடா. அதனால் இன்னும் கூட நீ கீழே தான் போகிற. ஆசை வைக்கணும் ஒன்றும், அந்த ஆசையை பகவானுடைய திருவடியிலையும் பாகவதால்கிட்டையும் நீ அந்த ஆசையை வச்சுடு. ஆசை வைக்கணும் ஒன்றும், ஆசையை வண்டி நீ அடக்கவே தேவையில்லை. அந்த ஆசையை மாத்திரம் இடத்த மாத்திரம் மாற்றிடு. மனைவி மக்கள்னு இப்படி வச்சேன்னா உனக்கு கடைசியில் என்ன பண்ணுவான், என்னத்தை பண்ணி கிழிச்சேன்னு தான் பையன் சொல்லுவானே தவிர இதுக்கு முடிவே கிடையாதுப்பா, யாரும் திருப்தி அடைய மாட்டா. ஆனால் உத்தமமான மகான்கள் இடத்துல அப்பேற்பட்ட ஆசையை நீ வச்சேன்னா இந்த உலகத்துலேருந்து விடுபட்டு பகவான்கிட்டே போயிடலாம். ஆசை வைக்கணுன்றது உண்மை, அதை மகான்கள்கிட்ட வை அப்படின்னு சொல்கிறார். ஒரு சம்சாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த ஜீவனானது பகவான் எப்படின்னா, ஒரு மீனுக்கு அந்த நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மீன் அதுக்கு நல்ல ஜலம் தேவை. அந்த ஜலம்தான் அந்த மீனுக்கு ஹிதம், நல்ல ஜலம்தான் அந்த மீனுக்கு ஹிதம். அதே போல் இந்த ஜீவனுக்கு பகவத் அனுகிரகம் மகான்களுடைய அனுகிரகம் தான் தேவை, அதுதான் ஹிதகரம். ஹிதமாக இருக்கக்கூடிய ஜலத்தை விட்டுட்டு எப்படி அந்த வலையில் ஆகாரத்துக்காக போய் மாட்டிண்டு அந்த மீனானது மறித்து போகிறதோ, அதே போல் ஹிதமாக இருக்கக்கூடிய பகவானை விட்டுட்டு விஷய சுகமாகிற அந்த வலையில் மாட்டிண்டு இந்த ஜீவன்கள்லாம் கஷ்டப்படுறதே. அதனால் நம்ம ஆசிரியிக்க வேண்டியது மீன் எப்பொழுதும் ஜலத்திலேயே இருந்து கொண்டு ஜாகிரதையாக இருந்து கொண்டு அந்த வலையில் மாட்டிக்காத எப்படி இருந்தால் மீனுக்கு எப்படி ஜலந்தான் ஹிதக்கரமோ, அதே போல் சம்சார சாகரத்திலையும் விஷய சுகத்திலையும் மாட்டிக்காமல் அந்த ஜீவனானது இருந்தான்னா பகவான் தான் எப்போதும் அந்த ஜீவனுக்கு ஹிதக்கரம். அப்பேற்பட்ட நரசிம்ம சுவாமியை அனவரத்தமும் நம்ம பஜிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரிவருஷம் அப்படின்ற இந்த பிரதேசத்தில் எல்லோரும் பிரகலாத சுவாமியை ஆசிரியித்து நரசிம்ம பக்தராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக இந்த கேத்துமால வருஷத்தை பற்றி ஆரம்பிக்கிறார். இந்த கேத்துமால வருஷத்தில் லக்ஷ்மி தேவி இந்த கேத்துமால வருஷத்தில் சாக்ஷான் நாராயண வழிபடுவது போல நாராயணன் தான் இந்த கேத்துமால வருஷத்துக்கு தெய்வமாக இருக்காராம். என்னென்னா மகாலட்சுமி இந்த கேத்துமால வருஷத்தில் வராலாம். சம்வத்சரன் அப்படின்ற பிரஜாபதியை முன்னிட்டு தன் தந்தையாக வைத்துக்கொண்டு நிறையா மாய லீலைகள் மாயா விபூதியாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரபுவை பஜிக்கணும், அந்த பிரபுவை ஆசிரியிக்கணும், அந்த பிரபு தான் தன் பர்த்தான்னு அனவரத்தமும் பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையுடன் அந்த பிரபுவை பூஜை பண்ணுறாளாம் மகாலட்சுமி. இந்த வருஷம் இந்த தேசத்தில் லக்ஷ்மி நாராயணனாக பகவான் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபுவை இந்த மகாலட்சுமி ஆராதனை பண்ணிட்டே ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்கிற ஒரு அழகான ஸ்லோகம். இந்த உலகத்தில் இருக்கிறவா பார்த்தேன்னா பிரம்மதேவன்லேருந்து ஆரம்பித்து இந்திரன், அப்புறம் ஜனங்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், மனுஷியர்கள், அதுக்கும் கீழே இருக்கிற பாதாள லோகத்தில் இருக்கிறவா எல்லோருக்கும் நான் தேவைப்படுறேன். மகாலட்சுமி வேணும், மகாலட்சுமி வேணும், மகாலட்சுமி வேணும்னு ஆசைப்படுறா. அதுக்காக எனக்காக வேணும்னு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதெல்லாம் பண்ணுறா. இந்த அசடுகளுக்கெல்லாம் தெரியல, நான் இப்படி தனியாக கூப்பிட்டா வரமாட்டேன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதனால் கூப்பிட்டு ஏமாந்து போகிறா. நான் உம்மை திருவடியை ஆசிரியிச்சு உம்மை பஜனை பண்ணிட்டு பரம பதிவிரத்தியாக நான் இருந்துன்னு இருக்கும்போது நீங்கள் இல்லாத இடத்துல நான் எப்படி போவேன்? அப்படி தெரியாதபடிக்கு இவாளெலாம் என்னையே கூப்பிட்டுருக்கா. நான் மாத்திரம் அவளுக்கு வேணும்னு ஆசைப்பட்டான்னா அவள் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களை ஸ்ரத்தையாக வழிபட்டாலே ஆனால் நான் அவள் ஆற்றுல நித்திய கல்யாணத்தோடு இருப்பேன். அது தெரியாதபடிக்கு நிறையா ஜனங்கள் லக்ஷ்மி அஷ்டோத்தரம், லக்ஷ்மி குபேர பூஜைன்னு இப்படிலாம் பண்ணிட்டு என்னை தனியாக கூப்பிட்றா. நான் தனியாக கூப்பிட்டா நான் போகமாட்டேன் அப்படின்றது போல் மகாலட்சுமி சொல்கிறாலாம். ஏன்னா தான் பரம பதிவிரத்தையாக இருக்கிறதுனால
இப்படி பகவான்கிட்ட சொல்லி ஜனங்கள்லாம் இப்படி ஏமாந்து போகிறாளே அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் பகவானை பார்த்து சொல்கிறான். அடுத்ததாக இன்னொரு ஸ்லோகத்தில் அழகாக பகவானை பார்த்து என்ன சொல்கிறான்னா, பிரபு என் மேலே உங்களுக்கு எவ்வளோ ஆசை, தூக்கி உங்களுடைய மார்பில் என்னை வச்சுட்டு எப்பயுமே பிரியக்கூடாதுன்னு எங்கே போனாலும் நைச்சன் போகிறேலே, அப்படி ஒரு பரம பக்தியாக நான் இருக்கேன், நீங்களும் என் மேலே ஆசை வச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அனுகிரகம் பண்ணதில் உங்களுக்கும் நான் கைங்கரியம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்னொரு அனுகிரகம் நீங்கள் பண்ணணும். இன்னொரு அனுகிரகம் என்ன பண்ணணும்னா, எந்த உங்களுடைய ஹஸ்தம் இருக்கே பரம பவித்திரமான ஹஸ்தம், உங்களுடைய கையானது ஏன் அதுக்கு பரம பவித்திரத்தை வருதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சாதுக்களையும் ஓடி ஓடி போய் காப்பாற்றுறதுனால தான் பகவானுடைய கை அந்த ஹஸ்தத்துக்கு பெருமையாம். அதனால தான் அதுக்கு மங்களம், அது சிரேஷ்டமா அப்படின்னு மகாலட்சுமி சொல்லிட்டு, அப்படி சாதுக்களையும் மகான்களையும் காக்கக்கூடிய அந்த உங்களுடைய கையாகிற அந்த கரத்தாமரையை என் தலையில் வைத்து எனக்கு ஹஸ்த மஸ்தக தீட்சையாக நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணுறாலாம். இந்த கேத்துமால வருஷத்தில் மகாலட்சுமியே இருந்து கொண்டு பகவானை பிரார்த்தனை பண்ணி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியாக இருந்துட்டு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பிரம்மனிஷ்டால் சொல்கிறார். இப்படி இந்த கேத்துமால வருஷத்தை சொல்லிவிட்டு அடுத்தது ரம்யக வருஷம் அப்படின்ற அந்த தேசத்தை வர்ணிக்கிறார். இந்த ரம்யக வருஷத்தில் என்னென்னா, இங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த மத்ஸ்யாவதார மூர்த்தியை பஜிக்கிறார்களாம். இப்போ ஏற்பட்ட பிரபு நீங்கள், இந்த வேதம்லாம் அழிய போகிறது, பிரளயம் மாதிரி வருது, ஒரு மன்வந்தரம் முடியும் போது ஒரு பிரளயம் வருமோனோ, அந்த பிரளய காலத்தில் பகவான் மத்ஸ்யமூர்த்தியாக மத்ஸ்யாவதாரத்தை எடுத்துட்டு ஒரு படகுல சப்த ரிஷிகளையும் வேதங்களையும் அந்த பாண்டிய ராஜாவையும் வச்சுட்டு அந்த பிரளய ஜலத்தில் இவெல்லாம் அழியக்கூடாதுன்றதுக்காக மத்யமாகவே இருந்துட்டு சுற்றிட்டு வந்தேலே, அப்பேற்பட்ட மத்ஸ்யாவதாரமாகக்கூடிய உமக்கு நமஸ்காரம். இந்த ரம்யகம் அப்படின்ற இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் இந்த மத்ஸ்யாவதார மூர்த்தியை பஜிக்கிறார்கள்னு இந்த ஒவ்வொரு தேசத்தில் எந்தெந்த மூர்த்தியை பற்றி சொல்கிறாரோ, எந்தெந்த பகவானை பற்றி சொல்கிறாரோ, அந்த பகவானை பற்றி இருக்கக்கூடிய அந்த மந்திரம் போல் ஒரு ரிக்கு மகாமத்ஸ்யாய நம இதி, அப்புறம் நரசிம்ம சுவாமி தமோக்ர சக்கரசோம் ஸ்வாஹா அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றுத்தையும் அழகாக சொல்லிட்டு வர்றார். அந்தந்த இதில் இந்த ரம்யகம் அப்படின்ற இந்த தேசம் இந்த வருஷத்தில் மத்ஸ்யாவதார மூர்த்தியை வழிபட்டு எல்லோரும் க்ஷேமத்தை அடையறா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்கிறார். அடுத்ததாக ஹிரண்மயம் அப்படின்ற வருஷம் இந்த தேசம். இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் யாரை பஜிக்கிறா அப்படின்னா, கூர்மாவதார மூர்த்தியை பஜிக்கிறார்களாம். கூர்மம்னா ஆதி கூர்மம்னு இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரபுவா, அந்த கூர்மாவதாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரபுவனுடைய அந்த மேல் பாகத்தில் தான் அந்த உலகமே ஆதாரமாக இருக்குதுன்னு அந்த கூர்மாவதாரத்தை வர்ணித்து, இந்த பிரபு எங்கெல்லாம் இந்த பிரபு இருக்கார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம சரீரத்தில் இந்த ரத்தம் மாம்சம் இதில் இருக்க இவைகளெல்லாம் அந்த பிரபுவனுடைய சக்தினால தான், அதாவது எங்கேன்றிருக்கு சராச்சரமாக இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் இந்த கூர்மாவதார சுவாமி இருக்கார். ஜந்துக்கள், புழுக்கள், ஜலஜந்துக்கள், திரியக்யோனியில் இருக்கிற அடுத்த பசு முதலியவைகள், அடுத்தது மனுஷர்கள், தேவர்கள், பிரம்மதேவன் பரியந்தம் எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இந்த கூர்மாவதார மூர்த்தி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட கூர்மாவதாரத்துக்கு ஒரு நமஸ்காரம்னு இருக்க சொல்லிட்டு, இந்த ஹிரண்மய வருஷம் அப்படின்ற இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் இந்த கூர்மாவதாரத்தை பஜிக்கிறா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்ததாக குரு வருஷம், உத்தர குரு அப்படின்னு பேர். அந்த உத்தர குரு வருஷம் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் சாட்சாத் யஜ்ஞவராக மூர்த்தியை பஜிக்கிறா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். வேதஸ்வரூபமாகவும் யாகஸ்வரூபமாகவும் யாகத்தில் நம்ம எந்த சாமக்கிரிகள்லாம் உபயோகப்படுத்துவோமோ அத்தனையும் சரீரத்தில் வச்சுண்டு, இதுதான் இந்த உலகத்திலேயே சிரேஷ்டமான தர்மம், இது எல்லோரும் அவலம்பிக்கணும்னு காண்பிப்பது போல வேதோக்தமாக இருக்கக்கூடிய அந்த யாக யஜ்யங்களை, அந்த தர்மத்தை எல்லோருக்கும் தெரிவிப்பது போல வந்த மூர்த்தியை அந்த வராகாவதார மூர்த்தி, அப்பேற்பட்ட யஜ்ஞவராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பிரபுவை இந்த வருஷம் இந்த தேசத்தில் உள்ள குருதேசத்தில் உள்ள ஜனங்கள்லாம் பஜிக்கிறா. எப்படி இந்த உலகத்தில் அந்த அரணிக்கட்டை கடையும் போது அந்த கட்டையிலேருந்து அக்னி வரும், அந்த அக்னியானது அதை எடுத்துன்னு பரம பவித்திரமாக இருக்கக்கூடிய அக்னி எடுத்துட்டு எப்படி ஜனங்கள் எல்லாம் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி சந்தோஷமாக இருக்காளோ, அப்பேற்பட்ட இந்த வராகமூர்த்தியை இந்த மனசாகக்கூடிய அரணிக்கட்டையிலேருந்து அக்னி எடுப்பது போல் இந்த மனசை தியானம் பண்ணி கடைஞ்சி இந்த வராகாவதார மூர்த்தியை நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த வராகாவதார மூர்த்தியை பற்றி சொல்லும்போது பிரம்மனிஷ்டால் பரபிரம்மத்தோடு சேர்ந்து வர்ணிக்கிறாராம்.
எந்த பரபிரம்மத்துக்கு ரூபம் கிடையாதோ, எந்த பரபிரம்மம் முகர முடியாதோ, எந்த பரபிரம்மத்தை தொட முடியாதோ, எந்த பரபிரம்மத்தை பார்க்க முடியாதோ, எந்த பரபிரம்மத்தை உணர முடியாதோ, அப்பேற்பட்ட பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமானது ஏதோ ஒரு எங்கேயோ இருக்குன்னு நினைக்காத, இந்த வராகமூர்த்தி தான் அப்படின்னு அந்த வராகமூர்த்தியை வர்ணிக்கிறார் பிரம்மனிஷ்டால். எப்படி இந்த உலகத்தில் இந்த மேக்னெட் இருக்கே, இந்த காந்தம் இருக்கே, அதுக்கு இரும்பானது தனக்குத்தானே ஒட்டிக்கிறதோ, அதே போல் இந்த மாயையாகக்கூடிய இந்த விஷயத்துக்கு, இந்த காந்தத்துக்கு உலகம் அப்படின்றது தானாக போய் ஒட்டிக்கிறதான். அது இயற்கையாகவே போய் ஒட்டிக்கிறது இந்த மாயைக்கு, இந்த பிரபஞ்சம். அதனால் இதிலேருந்து விடுபடணும், இந்த மாயிலேருந்து விடுபடணும்னா இந்த வராகாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த திருவடியை, இந்த பகவானுடைய திருவடியை ஆசிரியிக்கணும். பேர்பட்ட பிரபு என்ன பண்ணார்னா, இத்தனை சாமக்கிரிகளோடு கூட தன்னுடைய முகத்தில் அந்த தித்திப்பற்கள்னால் இந்த பூமியை கொண்டு வந்து, இந்த பூமி வச்சுட்டே கொஞ்சம் நேரம் சண்டை போட்டு அந்த பூமியை கொஞ்சம் புனஸ்தாபனம் பண்ணி, இந்த ஹிரண்யாக்ஷன் முதலிய பாபிகள்லாம் சம்ஹாரம் பண்ணி எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுத்து யஜ்ஞவராக மூர்த்தியாக இருந்தாரே, அப்பேற்பட்ட பிரபு, அந்த பிரபுவை அந்த வராக அவதார மூர்த்தி பற்றிலாம் சொல்லிட்டு இந்த உத்தரகுரு அப்படின்ற இந்த தேசத்தில் இந்த வராக அவதார மூர்த்தியை எல்லோரும் பஜிக்கிறா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அதாஷ்டாதசோऽध्यायः ஸ்ரீசுக உவாச ததா ச பத்ரஸ்ரவா நாம தர்மசுதः தத்குலபதயः புருஷாः भद्राश्ववर्षे साक्षात् भगवतः वासुदेवस्य प्रियां तनुं धर्ममयीं हयशीर्षाभिधानां परमेण समाधिना सन्निधाप्य इदम् अभिगृणन्त उपधावन्ति. भद्रश्रवस ऊचुः ॐ नमो भगवते धर्माय आत्मविशोधनाय नम इति. अहो विचित्रं भगवद्विचेष्टितं ग्रन्थं जनोऽयं हि मिषन्न पश्यति. ध्यायन्न सद्यर्हि विकर्म सेवितुं निर्हृत्य पुत्रं पितरं जिजीविषति. वदन्ति विश्वं कवयस्मनश्वरं पश्यन्ति चाध्यात्मविदो विपश्चितः. तथापि मुह्यन्ति तवाजमायया सुविस्मितं कृत्यमजं नतोऽस्मि तम्. विश्वोद्भवस्थान निरोधकर्मते ह्यकर्तुरङ्गीकृतम् अपि अपावृतः. युक्तं न चित्रं त्वयि कार्यकारणे सर्वात्मनि व्यतिरिक्ते च वस्तुतः. वेदान् युगान्ते तमसा तिरस्कृतान् रसातलाद्यो नृतुरङ्गविग्रहः. प्रत्यादिदेवै कवयेभियाचते तस्मै नमस्ते अवितथे हिताय इति. हरिवर्षे चापि भगवान् नरहरिरूपेणास्ते तद्रूपग्रहणनिमित्तम् उत्तरत्राभिधास्ये. तद्दयितं रूपं महापुरुषगुणभाजनः महाभागवतः दैत्यदानवकुल तीर्थीकरण शीलाचरितः प्रह्लादः अव्यवधान
अनन्यभक्तियोगेन सह तद्वर्षपुरुषैः उपास्ते इदं च उदाहरति। ॐ नमो भगवते नरसिंहाय नमस्तेजस्तेजसे आविराविर्भव वज्रणखवज्रदंष्ट्र कर्माशयान् रन्धय रन्धय तमोग्रसग्रस ॐ स्वाहा। अभयम् अभयम् आत्मनि भूयिष्ठा ॐ क्षौं। स्वस्त्यस्तु विश्वस्य खलः प्रसीदताम् ध्यायन्तु भूतानि शिवं मिथो धिया मनश्च भद्रं भजतात् अधोक्षजे आवेश्यतां नो मतिरप्यहैतुकी। मा गारदारात्मज वित्तबन्धुषु संगो यदि स्यात् भगवत्प्रियेषु नः यः प्राणवृत्त्या परितुष्ट आत्मवान् सिद्ध्यत्यधूरान्न तथेन्द्रियप्रियः। यत्सङ्गलब्धं निजवीर्यवैभवं तीर्थं मुहुः संस्पृशतां हि मानसं हरत्यजोऽन्तः श्रुतिभिर्गतोऽङ्गजं को वै न सेवेत मुकुन्दविक्रमम्। यस्यास्ति भक्तिः भगवती अकिञ्चना सर्वैः गुणैस्तत्र समासते सुराः। हरावभक्तस्य कुतो महद्गुणाः मनोरथेनासति धावतो बहिः। हरिर्हि साक्षात् भगवान् शरीरिणाम् आत्मा झषानामिव तोयम् ईप्सितं हित्वा महांस्तं यदि जते गृहे तदा महत्वं वयसा दम्पतीनाम्। तस्माद्रजो राग विषादमन्यो मानस्पृहा भयदैन्यादिमूलम्। हित्वा गृहं संसृतिचक्रवालं नृसिंहपादं भजता कुतो भयमिति। केतुमालेऽपि भगवान् कामदेवस्वरूपेण लक्ष्म्याः प्रियचिकीर्षया प्रजापतेः दुहितॄणां पुत्राणां तद्वर्षपतीनां पुरुषायुष अहोरात्रपरिसङ्ख्यानानां यासां गर्भाः महापुरुषमहास्त्रतेजसा उद्वेजितमनसां विध्वस्ताः व्यसवः संवत्सरान्ते विनिपतन्ति। अतीव सुललित गतिविलासविलसित रुचिरहासलेशावलोक लीलया किञ्चित् उत्तम्भित सुन्दरभ्रूमण्डल सुभगवदनारविन्दश्रिया रमां रमयन् इन्द्रियाणि रमयते। तद्भगवतः मायामयं रूपं
परमसमाधियोगेन रमादेवी संवत्सरस्य रात्रिषु प्रजापतेः दुहितृभिः उपेताहः सूच तद्भर्तृभिः उपास्ते इदं च उदाहरति। ॐ ह्रां ह्रीं ह्रूं ॐ नमो भगवते हृषीकेशाय सर्वगुणविशेषैः विलक्षितात्मने आकूतीनां चित्तीनां चेतसां विशेषाणां च अधिपतये षोडशकलायत् छन्दोमयाय अन्नमयाय अमृतमयाय सर्वमयाय सहसे ओजसे बलाय कान्ताय कामाय नमस्ते उभयत्र भूयात्। स्त्रियो व्रते स्त्वा हृषिकेश्वरं स्वतः ह्याराध्यलोके पतिमाशासतेऽन्यं तासां न ते वै परिपान्त्यपत्यं प्रियं धनायोंषि यतो स्वतन्त्राः स वै पतिः स्यात् अकुतो भयस्वयं समन्ततः पाति भयातुरं जनं स एक एवेतरथा मिथो भयं नैवात्मलाभात् अधिमन्यते परम् या तस्य ते पादसरोरुहार्हणं निकामयेत् साखिल कामलं पटा तदेव रासीप्सितम् ईप्सितोर्चितः यद्भग्नयाञ्च भगवन् प्रतप्यते मत्प्राप्तये अजेशसुरासुरादयः तप्यन्त उग्रं तप ऐन्द्रिये धियः ऋते भवत्पाद परायणान्नमां विन्दन्त्यघं त्वद्धृतया यतोजिता सत्वं ममापि अच्युतशीर्ष्णिवन्दितं कराम्बुजं यत्त्वदधायि सात्वतं बिभर्षि मां लक्ष्म वरेण्यमायया कैश्वरस्येहितम् ऊहितुं विभुरिति रम्यके च भगवतः प्रियतमं मात्स्यम् अवताररूपं तद्वर्षपुरुषस्य मनोः प्राक् प्रदर्शितं स इदानीमपि महता भक्तियोगेन आराधयति इदं च उदाहरति। ॐ नमो भगवते मुख्यतमाय नमः सत्त्वाय प्राणायौजसे सहसे बलाय महामत्स्याय नम इति। अन्तर्बहिश्चाखिललोकपालकैः अदृष्टरूपो विचरसि उरुस्वनः स ईश्वरस्त्वं य इदं वशेन यत् नाम्ना यथा दारुमयीं नरस्त्रियं यं लोकपालाः
किल मत्सरज्वराः हित्वा यतन्तोऽपि पृथक् समेत्य च पातुं न शेकुः द्विपदश्चतुष्पदः सरीसृपं स्थाणु यदत्र दृश्यते भवान् युगान्तार्णव ऊर्मिमालिनी क्षोणीमिमाम् ओषधिविरुधां निधिं मया सहोरु क्रमतेजवोजसा तस्मै जगत्प्राणगणात्मने नमयति हिरण्मयेऽपि भगवान् निवसति कूर्मतनुं बिभ्राणस्तस्य तत्प्रियतमां तनुमर्यमासः वर्षपुरुषैः पितृगणाधिपतिः उपधावति मन्त्रमिमं च अनुजपति ॐ नमो भगवते अकूपाराय सर्वसत्त्वगुणविशेषणाय अनुपलक्षितस्थानाय नमो वर्ष्मणे नमो भूम्णे नमो नमो अवस्थानाय नमस्ते यद्रूपमेतत् निजमाययार्पितम् अर्थस्वरूपं बहुरूपरूपितं संख्यानयस्यास्ति अयथोपलम्भनात् तस्मै नमस्ते अव्यपदेशरूपिणे जरायुजं स्वेदजमण्डजोद्भिदं चराचरं देवर्षि पितृभूतमैन्द्रियं द्यौःखं क्षितिः शैलसरित्समुद्र द्वीपग्रहर्क्षेति अभिधेय एकः यस्मिन्नसङ्ख्येय विशेषनाम रूपाकृतौ कविभिः कल्पितेयम् संख्यायया तत्त्वदृशापनीयते तस्मै नमः सांख्यनिदर्शनाय ते इति उत्तरेषु च कुरुषु भगवान् यज्ञपुरुषः कृतवराहरूपास्ते त्वं तु देवी हैषाभूस्सह कुरुभिः अस्खलितभक्तियोगेन उपधावति इमां च परमाम् उपनिषदम् आवर्तयति ॐ नमो भगवते मन्त्रतत्त्वलिङ्गाय यज्ञक्रतवे महाध्वरावयवाय महापुरुषाय नमः कर्मशुक्लाय त्रियुगाय नमस्ते यस्य स्वरूपं कवयो विपश्चितः गुणेषु दारुष्विव जातवेदसं मथ्नन्ति मथ्ना मनसादिदृक्षवः गूढं क्रियार्थैः नमयेरितात्मने द्रव्यक्रियाहेतु अयनेश कर्तृभिः मायागुणैः वस्तुनिरीक्षितात्मने अन्वीक्षया अङ्गातिशयात्मबुद्धिभिः निरस्तमाया
कृतये नमो नमः। करोति विश्व स्थितिसंयमोदयं यस्येप्सितं नेप्सितम् ईक्षितुर्गुणैः माया यथा यः भ्रमते तदाश्रयम् ग्राव्णो नमस्ते गुणकर्मसाक्षिणे। प्रमथ्य दैत्यं प्रतिवारणं मृधे यो मां रसाया जगदादिसूकरः। कृत्वाग्रदंष्ट्रे निरगात् उदन्वतः क्रीडन्निवेभः प्रणतास्मि तं विभुमिति। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे भुवनकोशवर्णनं नाम अष्टादशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।